அனக்னயோஹோ அநாஹுதயோஹோ நச விப்ர புரஸ்கிருதாஹ யூயம் ததோ தர்ஷிதாஹ ஸ்தமாயா வை பாண்டுநந்தனாஹ. அர்ஜுனா, நீ கேட்டதுனால இந்த குஹ்யமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்களோ தினம் ஊர் விட்டு ஊர் வர்றதுனால ஔபாசனாதி அக்னிஹோத்திர காரியங்கள் பண்ணுறதில்லை, அக்னி காரியம் பண்ணுறதில்லை. ஏன்னா அக்னி காரியம் பண்ணணும்னா திரேதாக்னி கல்பனம்னு பேர். திரேதாக்னினா 3 விதமான அக்னி. அந்த 3 விதமான அக்னியை மூட்டுவதற்கு ஒரு முழு கிரகஸ்தனுக்கு தான் தகுதி இருக்கே ஒழிய பிரம்மச்சாரிக்கு கிடையாது. ஆனால் பிரம்மச்சாரிக்கு கிடையாதே ஒழிய கிரகஸ்தனாக இருந்து பிராமச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு உண்டு. நீர் உட்காந்து போட்டு குழப்பறீர் சுவாமி, இனிமேல் நாளைக்கு யோசிச்சுட்டு தான் நாங்கள் வரணும். பிரம்மச்சாரி கிடையாது வேற, பிரம்மச்சரியம் வேறையா? பிரம்மச்சாரிங்கிறது ஒரு ஸ்டேட், ஒரு பர்டிகுலர் பொசிஷன். பிராமச்சரியம்ங்கிறது அவர் கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கை இல்லையா? ஒன்றுமே இல்லை. அது இந்த நிறுவனத்தெல்லாம் வர விட மாட்டோம், என்ன எங்களுக்கு கிடைச்சாலும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம், நாங்கள் இந்த நிறுவனத்தை ஒருவன் பணக்காரன் ஒருவன் ஏழை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை தானே இந்த மாநிலத்தில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுறதா? இப்போது அப்படி கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறா. ஆனால் பிரச்சாரம் பண்ணக்கூடியவா பார்த்தேன்னா 4-5 பெரிய பெரிய வண்டியில் தான் போயிட்டுருப்பா. ஏன் சுவாமி ஏழை நடந்து போகிறாரு அப்படின்னா என்னென்னா, பேருக்கு நான் அது, ஆனால் என் கொள்கை அது கிடையாது. இங்கே பக்கத்து மாநிலத்துக்கு வாங்கோ, பகவான் இல்லை, நம்புவது தவறு ஒருத்தர் சொல்லின்னு இருக்கார். அவாத்து மாமிகள் ஒரு ஹோமம் விடாமல் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. சுவாமி உங்காத்து மாமி அட்டென்ட் பண்ணுறாளே, நீங்கள் இப்படி சொல்கிறேன்னா, சுவாமி சொல்லுவது அப்படி, நாங்கள் கடைப்பிடிக்கிறது வேறு அப்படின்னா, யூ ஆர் பொசிஷன்டு தேர் பட் யூ டோன்ட் நோ வாட் யுவர் ஐடியாலஜி இஸ். கரெக்டாக? பிரம்மச்சாரின்னு பல பேர் சொல்லிக்கலாம், ஆனால் உள் வாழ்க்கையில் போய் பார்த்தா இவர் பிரம்மச்சாரி இல்லையோன்னு நமக்கு தெரியும். அப்படின்னா பிரம்மச்சாரிக்கு பிராமச்சரியம்ங்கிறது வேறையாயிடுறது. அப்போ அந்த பிராமச்சரியத்தை கடைப்பிடிக்கக்கூடியவன் கிரகஸ்தனாகவும் இருக்கலாம். இது எப்படி அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, கிரகஸ்தனாக இருந்தபோது சாஸ்திரம் சொன்ன சில நாளில் பத்னியோடு உறவு கொள்ளாவிட்டால் அன்றைய நாளுக்கு அவன் பிரம்மச்சாரின்னு சொல்லியிருக்கு. எடுத்தா இப்போது பீஷ்மாச்சாரியாளுக்கு சமாவர்த்தனமாகி பஞ்சகச்சம் உடுத்தி 3 பூணல் ஆறாகி அவர் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழையும் போது நான் இன்றிலிருந்து பிரம்மச்சாரினர் அப்படின்னா நேற்றைய நாள் வரைக்கும் கிரகஸ்தன் ஆயிடுறது. அப்படின்னா அவர் என்னைக்குமே கிரகஸ்தன், ஆனால் அன்னிலேருந்து கடைப்பிடிச்சது பிராமச்சரியம். இப்போ விஷயத்துக்கு வாங்க. திரேதாக்னின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேனே, அது யாரால் கடைப்பிடிக்க முடியும்னு சொன்னேன்? கிரகஸ்தனால தான் முடியும்னு சொன்னேன். இப்போ பீஷ்மாச்சாரியால் கிரகஸ்தனா பிரம்மச்சாரியான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னா, அவர் மரித்து போகும்போது கிருஷ்ணர் சாதிக்கிறார் யுதிஷ்டன் கிட்ட, பீஷ்மர் செய்த திரேதாக்னிலேருந்து அக்னியை எடுத்து கொண்டு வந்து மூட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை. எப்போ இவருடைய திரேதாக்னின்னு சொன்னாரோ இவர் கிரகஸ்தனாதான் இருந்திருக்க முடியும், பிரம்மச்சாரி கிடையாது. அடுத்தா இப்போ அர்ஜுனனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இனிமேல் தான் அவன் சீரீஸ் ஆஃப் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், இன்னும் ஆரம்பிக்கலை. அதனால் இவனுக்கு அக்னி காரியம் இல்லை. இப்போ இவனுக்கும் இல்லைன்னா பாவம் இந்த யுதிஷ்டன் அவர் பாவம் ரொம்ப சாது பண்ணி வச்சாதான் கல்யாணம் நடக்கும். அதனால் அவருக்காக பார்த்துக்கிற சாமர்த்தியம் கிடையாது. அதனால் யுதிஷ்டிரன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் இன்னும் ஆலை. இப்போ இவர் நம்ம பீமன் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் அது எந்த விதத்தில், அது ரிஜிஸ்டர் மேரேஜ், அது அக்னி காரியமான மேரேஜே இல்லை. அது அதனால் பிள்ளைய மட்டும் பெத்தெடுத்திருக்கார், ஆனால் அது ப்ராப்பராக ப்ராசஸில் வந்திருக்கான்லாம் நமக்கு தெரியாது. அதனால் இவா அக்னி காரியம் பண்ணுறதில்லை. அனக்னயோஹோ, கந்தர்வன் சொல்கிறான், நீ அக்னி காரியம் பண்ணுறதில்லை. ஆஹுதயோஹோ, கூட உனக்கு பத்னிகள் கிடையாது, பத்னியும் இல்லை. ஏன்னா பத்னி இருந்தால்தான் முக்கியமான யாகங்கள்லாம் பண்ண முடியும். ஏன்னா அந்த தர்பையை பிடிச்சால்தான் அது. அதனால தான் ராமர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டார் உத்தரகாண்டத்தில். ஏன்னா பத்னியை கொண்டு காட்டில் விட்டு விட்டார், என்ன பண்ணுவார்? அப்புறம் சீதாதேவி மாதிரியே ஒரு பிம்பம் பண்ணி அவள் கையில் தர்பையை கொடுத்து தன்னை குத்த சொன்னார். எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, அது ஒரு முக்கியமான காரணமாக போய்ட்டுருது பாருங்க. அதனால் இந்த இடத்துல 3வது சொல்கிறார், ந விப்ர புரஸ்கிருதா. சரி, இப்போ அக்னி காரியம் பண்ண முடியாதுன்னா கல்யாணம் ஆகலை, கூட பத்னி இல்லைன்னா பத்னி இல்லாதனால அக்னி காரியம் பண்ண முடியல. இப்போ 2 ஆயிடுத்தா. இப்போ 3வது சொல்கிறார், நச்ச விப்ர புரஸ்கிருதாக, உங்கள் முன்னாடி
அந்த காரியங்கள் பண்ணக்கூடிய அந்தணரும் நடக்கலை. யூ நீதர் ஹாவ் பர்ஃபார்ம்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் அக்னி, நீதர் டு யூ ஹாவ் வைஃப்ஸ். இது ரெண்டுத்தை விட்டுருங்கோ. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பிராமணனையும் நீங்கள் முன்னாடி வச்சுக்கல. நத நீதி புரஸ்கிருதாக, விப்ர புரஸ்கிருதாக, அப்பேற்பட்ட விப்ரனையும் நீங்கள் வச்சுக்கல. இதெல்லாம் தான் காரணம் இந்த மாதிரி ராத்திரியில் உங்களுக்கு தடைகளாக வரத்துக்கு. யூயம் ததோ தர்ஷித ஸ்தமாயா வை பாண்டுநந்தன. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா முக்கியமான ஸ்லோகம்னு, இந்த மாதிரி முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்ச அந்தணரை வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அந்தணர்னா உடனே நம்மளை மாரடிச்சுக்க வேண்டாம். நம்மளாம் கேட்ட எங்கே பிராமணன் தான். நான் சொல்கிறது அந்த மாதிரி வேதத்தை அத்தியனம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சு அக்னி காரியம் பண்ணி லோகத்தை சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு அந்தணரை நீங்கள் முன்னாடி வச்சுக்கல. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஒரு வாட்டி அஸ்மத் ஆச்சாரியன் இந்த விஷயத்தை, இந்த ஸ்லோகத்தை எடுத்து எழுதினாலாம் ஒரு கட்டுரையில். அதை காஞ்சி பெரியவா பார்த்துட்டு கூட்டுட்டு கேட்டாலாம், ரொம்ப உத்தமமான விஷயத்தை நீ எடுத்து சொல்லியிருக்கே, யாருக்கும் தென்படாத விஷயம்னாலாம். அதனால் அவர் எனக்கு ஓப்பனாக அந்த சீக்ரெட்டை சொல்லிவிட்டார். அதனால் இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு மகாபாரதத்துலேருந்து எடுத்து சொல்லிட்டேன். ந விப்ர புரஸ்கிருதாகா. ஏன்னா இனிமேலேருந்தான் தௌமியன் ஒரு ரிஷியை தங்க முன்னாடி வச்சுப்பா பாண்டவாள். இவா கந்தர்வராஜா சொன்னதுனால அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போது மேலே சொல்கிறார், அப்பா இந்த சித்திரரதன் சொல்கிறாராம், நீங்கள் கூட வச்சிருந்தேள்னா நல்ல கற்றவர்களை நல்லவாழ உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஜயஸ்ச நியதோராஜ்ஞः ஸ்வர்கஸ்ச ததனந்தரம் யஸ்ய தர்ம வித்வாக்மி புரோதாः ஷீலவான் சுச்சிஹி. சுச்சிஹி ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆச்சாரியன்னா பளிச்சுன்னு இருக்கணும் பார்க்கறதுக்கு. சரி இவரே ரொம்ப சுமாராக இருக்காரே பார்க்கறதுக்கு அப்படின்னு கூட பளிச்சுன்னு இருக்கணும் பார்க்கறதுக்கு. ரெண்டாவது வாக் சுத்தி இருக்கணும். சில பேர் சொல்லுவாள், சார் ஹார்ட் ரொம்ப நல்லது சார், பேச தான் தெரியாது. இப்போ ஹார்ட்டெல்லாம் நம்ம உட்காந்து விசாரமாக பண்ணிட்டு இருக்க முடியாது. பேச முதல்ல தெரிஞ்சவன் தானே. கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாக்மியாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும். என்னென்னா பல பேர் வாக்மியாக இருப்பா, கொஞ்ச நாள் பேசுகிறத பார்த்தா ஒன்றும் தெரியல போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் கண்டென்ட்டும் இருக்கணும், டெலிவரியும் இருக்கணும். அதனால தான் பேச்சுலேயே அப்படி சொல்லுவாள், பேச்சு ஒழுங்காக பேசினா ஹி டெலிவர்டு ஸ்பீச் அப்படின்பா. பார்த்தேளா, ஒரு தாய் எப்படி 9 மாதம் கருவுற்று கஷ்டப்பட்டு குழந்தை ஈண்டெடுக்கிறாளோ, மேடையில் பேசக்கூடிய பேச்சாலையும் நன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசணும். அப்போ தான் அவன் சொல்லுவாள், அப்பாடி எப்படி ஒரு தாய் டெலிவர் பண்ணியிருக்காரு, இவரும் டெலிவர் பண்ணியிருக்கார். நேச்சுரல் டெலிவரியான்னு கேட்டால், நேச்சுரல் டெலிவரி ஆகணும்னா ஒரு ஆச்சாரியன் கீழே காலக்ஷேபம் பண்ணால் நேச்சுரல் டெலிவரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் சொல்லி வச்சார். அதை சொல்லி வச்சுட்டு சித்திரரதன் ஒரு கதை சொல்கிறாராம். எதுக்கு கதைன்னா, ஒரு கற்ற அந்தணனை கூட வச்சுக்காமல் போயிட்டால் என்ன பாவம் நடக்கும்னு. கல்மாஷபாதன்னு ஒருத்தன் இருந்தான், ஒரு ராஜா. அவன் நடந்து போயிட்டு இருக்கான், ஒத்த வழி பாதை. அந்த பாதையில் வசிஷ்ட புத்திரன் சக்தியும் அந்த சக்தியோட கூட பிறந்த 100 புத்திராள் அவருடைய தம்பிமார்களும் வந்துட்டுருக்காளாம். வந்துன்னு இருக்கும்போது சக்தி சொன்னாராம், ராஜா கொஞ்சம் வழி கொடுன்னு. இல்லை நான் வழி கொடுக்க மாட்டேன், நீ தான் வழி கொடுக்கணும்னாராம். அப்போ அந்த ரிஷி சொன்னாராம், அப்பா சாஸ்திரம் சொல்கிறது, ராஜ்ஞ சர்வேஷு தர்மேஷு தேயஹ பந்தா த்விஜாதயே. கற்ற அந்தணன் வந்தால் லோகக்ஷேமத்துக்காக பாடுபடக்கூடிய அந்த அந்தனுக்காக ராஜா கூட வழி கொடுக்கணும்னு சொல்கிறதே உனக்கு தெரியாதான்னு கேட்டானாம். தெரியாதுன்னு சொல்லிவிடாமல் கல்மாஷபாதன் என்ன பண்ணானாம், கையில் இருந்த கோலால் சக்தி மகரிஷி அடிச்சுட்டாராம். சார் இந்த சக்தி யார் தினம்னு சொல்லிட்டு இருக்கோம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்தியை போட்டு அடிச்சுட்டான். அடித்தவர் பார்த்தார், சாபம் கொடுத்தார். தஸ்மத்வமதம பிரபிருதி புருஷாதோ பவிஷ்யசி மனுஷ்யத் பிஷிதே சக்தரிஷ்யசி மஹீமிமாம். எப்போ நீ இந்த அதர்ம காரியத்தை செய்தாயோ, நீ ஒரு மாம்சம் புஜிக்கக்கூடிய ஒரு ராட்சச ஜாதியில் பிறப்பா. யூ வில் பி பார்ன் அஸ் அ கேனிபால் சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இதாச்சு. இந்த கல்மாஷபாதன் சும்மா இல்லை, ஒரு ஒரு அந்தணனை கூட்டானாம். கூட்டுட்டு அவருக்கு போஜனம் போடுறேன்னு சொன்னாராம். நரமாம்சத்தை அந்த போஜனத்தில் வச்சுட்டாராம். நரமாம்சத்தை எனக்கு போஜனத்தில் வச்சதுனால, அந்த காலத்தில் அந்த மாதிரி பிரபுத்திகள்லாம் நிறைய உண்டு. நீங்கள் அகஸ்திய சரித்திரம் கேள்விப்படும் போது இந்த வாதாபி கேள்விப்படுறீங்க இல்லையா, அந்த வாதாபி இல்வெல சரித்திரம் வரும்போது அந்த மாதிரி வரும். மனுஷனுடைய மாம்சத்தை எனக்கு நீ கொடுத்ததால நீ மறுபடியும் ராட்சசனாக கடவாய். இது ராட்சசா இன்டு ராட்சசா, ராட்சசா ஸ்கொயர் சாபம் ஆயிடுது. அதனால சாபம் ஓவர் சாபம் அந்த மாதிரி நிறைய ராவணனுக்கு கிடச்சிருக்கு. ராவணனுக்கு பல பேர் சாபம் கொடுத்துருக்கா. இந்த ராவணனுடைய சாபங்கள்லாம் பார்த்தேன்னா,
வேதவத்தின்னு ஒரு ஸ்திரீ கொடுத்துருக்கா, உன் தலை வெடிச்சு போயிடும்னு கொடுத்துருக்கா. அப்புறம் ரம்பான்னு ஒத்தி கொடுத்துருக்கா. இதெல்லாம் அவன் வந்து யுத்த காண்டத்தில் அடுக்குவான். ஆனால் அவன் சரியான பொய் சொல்லக்கூடிய ஆசாமிகளில் ஒருவன் இந்த ராவணன். அது எப்படி சுவாமி தெரியும்னா, வேதவதி கொடுத்த சாபத்துக்கு பிறகு ரம்பா கொடுத்ததாக அவன் சொன்னால், ரம்பையை தொடும்போது வேதவதி சாபம் பலிச்சிருக்கணுமே, கரெக்டா? இப்போ அவன் வந்து 2 சாபமும் எனக்கு இருக்குன்னு பெருமையாக மார்த்தட்டிக்கிறான். எப்போ சாபத்தை மார்த்தட்டிக்கிறானோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்ஸ் ஷுட் ஹவ் ஃப்ரக்டிஃபைட் வென் ஹீ டச் த செகண்ட் லேடி. அவன் ஏன் செகண்டையும் சேர்த்து சொல்கிறான்னா, செகண்ட் ஆக்சுவலி நடக்கலை, ரம்பை சாபம் கொடுக்கல ராமாயணப்படி. ராமாயணத்தில் அவன் கொடுத்ததா சொன்னாலும் கொடுக்கல. அது ஏன் அவன் அப்படி சொன்னான்னா, அப்படி சொன்னால்தான் மற்றவான் நம்புவாளாம் அவன் மேலே கொடுத்த சாபம் பலிக்காதுன்னு. புரியுறதா? ஆனால் அவனுக்கு தெரியல, ரொம்ப சூக்ஷ்மமாக என்னன்னுட்டான், சீதாதேவியை அசோகவனத்தில் வச்சுட்டு கிட்டக்க போவான், அதுக்கு மேலே போகவே மாட்டான். இதை பாரு, நான் உனக்கு ஷார்ட்ருவேன், இன்னும் 1.5 மாதம் டைம் கொடுக்குறேன், ஷார்ட்ருவேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். கிட்டக்கே அதுக்கு மேலே போக மாட்டான். ஒன்றும் அவளை கடத்தும் போது தொடைய ஒரு கையாலையும் முடிய ஒரு கையாலையும் பிடிச்சி கடத்திடுறான். அது போன வருஷம் 5 நாள் உபன்யாசத்தில் 3வது நாள் புதனுடைய சரித்திரம் வரும்போது சொன்னதாக ஞாபகம். புதாமிவ ரோஹிணீம், எப்படி ஒரு புதன், சந்திரனுக்கும் தாராக்கும் பிறந்த பிள்ளையான புதன் தன்னுடைய பத்னியான தன் சின்ன தாயான ரோஹிணியை கடத்தும் போது எப்படி ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பாசம் ஏற்படுகின்றதோ, அந்த மாதிரி சீதையை தொடும்போது அவன் தன் மாதாவாக நினச்சுட்டாளாம். அதனால் அவன் தலை வெடிச்சு போலேன்னார் வால்மீகி. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அந்த காலத்திலே ராஜாக்கள்ல இந்த பொய் சொல்கிறது உண்மை சொல்கிறது அதெல்லாம் உண்டு. அதனால் இந்த இடத்துல இவனுக்கு சாபம் ப்ளஸ் சாபம், அதனால் சாபம் பலிச்சு போயிடுது. அதனால் இவன் வந்து ஒரு ராட்சச ஜாதியை சேர்ந்தவனாகிவிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணியிருக்கான்.